வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மீண்டும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா. அதிர்ச்சியில் அதிமுகவின் தொண்டர்கள். எடப்பாடி அதிர்ச்சி இல்லை, அதிமுகவின் தொண்டர்கள் தான் அதிர்ச்சி. கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற அதிமுகவின் உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். இன்று கரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்துள்ளார். எதற்காக, என்ன காரணம், திடீர் ராஜினாமாவிற்கு என்ன காரணம் என்று நாம் கேட்டறிந்த பொழுது, மாவட்ட செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்களது மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார். சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் பதவியில் நீடிக்கலாம், ஆட்சி தொடரலாம் என்று வாக்கெடுப்பின் பொழுது விஜயபாஸ்கர் அவர்கள் உள்ளிட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்தனர். இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சில நாட்களில் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து 22 எம்எல்ஏக்களும் எடப்பாடியிடம் இணைந்து விட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து உத்தரவையும் அப்பொழுது பிறப்பித்தார். தற்பொழுது மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு எங்களுக்கு அந்த பதவிகளை பெற்றுத்தாருங்கள் என்று எடப்பாடியிடம் கேட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த 5 ஆண்டிற்கு நீங்கள் பதவியில் வர முடியாது, அதிமுகவின் தலைமை பொறுப்பில் கொள்கை இணைப்புச் செயலாளராக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துவிட்டார். இதனால் மனம் தாங்க முடியாத கரூர் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் தற்பொழுது 3 நாட்களாக மன உளைச்சலில் இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் தற்பொழுது அதிமுகவின் எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார். ஏற்கனவே 5 எம்எல்ஏக்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் ராஜினாமா செய்ததே அதிமுகவின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனவேதனை இருக்கக்கூடிய நிலையில் 6வதாக கரூர் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்திருப்பதும் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு, அதிமுக இருந்த இடத்தில் தாவேகா, இனி அதிமுக தமிழ்நாட்டில் பேர் இயக்கமாக செயல்படாது என்றும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. எடப்பாடி இருக்கும் வரைக்கும் அதிமுகவிற்கு இந்த நிலைமை நிச்சயமாக இன்னும் பல நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் ராஜினாமாவை கூண்டோடு செய்வார்கள். 22 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இதற்குத்தான் சி.வி. சண்முகம் அவர்கள் அன்றைக்கு கூறினார், தாவேகாவிற்கு ஆதரவுகளை தெரிவித்து கூட்டணியில் இணைந்து அமைச்சரவையிலும் துணை முதல்வர் பதவியும் நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தருகிறோம் என்று பல முறை எடுத்து கூறினார் சி.வி. சண்முகம் அவர்கள். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த எடப்பாடி தற்பொழுது 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா, அடுத்த 22 பேர் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் யார் காரணம்? எடப்பாடியின் சுயநலமும் அவரது ஈகோதான் காரணம் என்றும் தற்பொழுது கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.